அமரவும். அடாடா, என்ன வசனம்! முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம்? நாங்கள் நடந்துக்கிற நடைமுறைகள் அப்படி. திருடர்கள் சாக்குறதை, எச்சில் துப்பாரீர், கரம் சிரம் நீட்டாரீர். எங்க பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி நோண்டிக்கிட்டு கிடக்குற, அப்புறம் உன்னைய எழுதத்தான் செய்வாங்க. இப்ப எவனோ உன்னை நோண்டி இருக்காங்க. என்னடா அடக்கம் ரொம்ப முக்கியம், புரியுதா? அடக்கம்னா சுடுகாட்டுல போய் பார்க்கணும். இங்க எதுக்கு யாருக்கிட்டு வந்த? அதுக்கு தாண்டி நான் உன்னைய பார்க்க வந்திருக்கேன். ஆனா இப்படி தூரம் வாய் பேசுறிய, பேசுவல்ல? உன்னை எல்லாம் என்ன பண்றது? என்ன இல்ல என்ன பேசுறேன் பேசுவியா? பேசுவல்ல? நிஜமா தானே? என்ன எப்படி பேசுறேன் பேசுவேன்? எப்படி பேசுறேன்? அப்ப நான் இருக்குடா, நான் இல்லன்னு சொல்றேன். அப்படினா நான் இப்படியும் எப்படி எல்லாம் பேசுவேன்? எப்படி எல்லாம் பேசுவேன்? நிஜமாவா? நிஜமாதான். ஆனா பொம்பளன்னு உன்னை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் உன்னை ஆம்பளன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உம்புட்டு வாய் பேசுற நீ சரியான ஆளா தாண்டி இருப்ப. சரித்திரம் பெண்கள் பேசுற சரித்திரத்தை உண்டாக்குற சரித்திரம் ஐயா. ஏய், நீ பேசுற அட்ட தரித்திர முடி, நீ பேசுற சரித்திரமா? குடும்ப குத்து விளக்கடா, 5 திரி அணையாம ஏத்துவேடா. நீ ஏத்துவ, தீப்பெட்டியாரு ஓத்தா புருஷனா குடுப்பியா? ஆம்பள நான் குடுக்கறேன், புரியுதா? நான் முத்து பார்த்தேன்டா, சடச்சட வெண்ட அடிக்குமாடா. இப்பதானே கொட்டை பண்ணி அடிச்ச சடச்சட மூத்தறா. நீ அடிப்பியாக்க? நீ வச்ச ஊர்ல மலை மசத்துல கூட போய் சோச்சியக்கார சொல்லிருக்காரு. அம்மா ராதா திருப்பி ஆடுற மாதிரி உனக்கு ஆடாது, உனக்கு தனி மேட ஆடும் சொல்லிருக்காரு. எங்க கல்ல கட்டி வச்ச மாதிரி இருக்கு. உன் ஆடுறதா இன்று 20 வருஷம் ஆச்சு. கேட்டா கடச்சவனே நிறு. ஆமா, அப்ப எல்லாமே திண்டு ஆடும். அப்ப எப்படி வந்தாலும் நீங்க லைனுக்கு வருவீங்க. வருவேன்ல. அப்ப உன்னை சோதிச்சு பார்க்கலாமா? பண்ணுங்க. நான் மிஸ்டர் ராமதாஸ் மாமா, மாட உழவு ஓட்டி பார்க்கலாமா? மாடு உழவு தலைமாட்டிலே படுத்துமட. அந்த மாடு மாடு ரெஸ்ட்ல இருக்கு. கலப்பைய ஊனி அடிப்பான். எப்படி கலப்பை இழுக்குதாண்டு மேடம்? 1 இன்ச் கலப்பை இழுப்பியா இல்ல 5 சிட்டி கலப்பை இழுப்பியா? அது எப்படியோ உங்க இஷ்டம். எந்த கலப்பையை கொடுத்தாலும் இழுத்து தள்ளுவேன். இப்ப வளர்த்து பயக்காட்டுற கடலையே உழுகலாம் போலப்பா. கத்த மாட்டேன். திமிழ் இருந்தா தாட மேக்கானிக்கு. திமிழ கலட்டினதே நீ தானே முண்டை செவனே நிறு. ஏய், இப்படி போட்டா திமிழ் இருக்காதியா? இப்படி போடு. ஆமா, போடுங்க மாமா. மண்டைய தொடாதீங்க. மண்டைய தொட்டீங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஆனா நான் உன்னை கேட்கவா? என்னங்க மாமா? கோச்சுக்க மாட்டேன். விளையாட்டு தான் சொல்றேன். ஆமா, இங்க பாருவே. இங்க பாரு, 4 மயிரா இருந்தாலும் என் சொந்த மயிறு. இந்த கூட்டத்துல ஒட்டு மசுரை வச்சுட்டு வந்திருக்கிய. நான் கேக்குறதா செல்வி, உனக்கு மண்டையில மட்டும்தான் ஒட்டு மசுரா? புண்ணியம் பண்ணி இருக்கிறேன், நீ மேலும் முளைக்கணுமே அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திக்க. அப்படின்னா நான் ஒரு மருந்து சொல்றேன். உரக்கடையில போய் யூரியா வாங்கி தூ. அது சாகுறதுக்கு வழிடா. வெடுவட்ட பயிர் இருந்தா என்னன்னு செத்தா என்ன? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் ராமதாஸ். இந்த பாலுங்கன்னு கொல்லவே தான் காது வாங்கிருச்சு. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே வா, அப்படியே வா வா, அப்படியே மண்டே சரி. அந்த சிரிப்பல ஸ்நேகிதனே 5 வத்து போடுங்க ஐயா. ஏண்டா எடுவட்ட பையல, நீ கிறுக்கு முண்டை தானடி? அதுக்காட வந்திருக்கிறேன். அப்புறம் என்ன? ஏய், என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியாது. என்ன ஒரு ரேஞ்ச்? ஐஸ்வர்யா ராய்க்கு அப்புறம் எனக்கு தான்டா பட்டமே கொடுத்துருக்காங்க. என்னண்டு? என்ன பட்டம்? ஐஸ்வர்யா ராய்க்கு உலகலை வட்டம். ஆமா, உனக்கு என்ன வட்டம்? என் நூசு அழகுக்கும், என் மவுத்து அழகுக்கும், என் ஐஸ் அழகுக்கும் ஒரு பயம் வர மாட்டேன்னு சொல்லுது. இது பேர் என்ன? இது நோச்சுடா. இது மவுத்து. என்ன இங்கிலீஷ்? காய அடிச்ச முண்டை காத்திக்கிட்ட. இங்க வாய, இங்கிலீஷ் கைய உண்மைக்கே பிச்சு விட்ட. இப்போ உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட். நீ இத மட்டும் இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணு. உண்மைக்கு நான் தலை வணங்குறேன். சரி சரி, ஓகேவா? தலை குனிவீங்களா? தலை சத்தியமா குனிவேன். இது என்ன? இது 1. கிறுக்கு முண்டை, இது பேரு விரல். இது என்ன நம்பர்னு கேட்டா சொல்லணும். இது என்ன நம்பர்? இது 1ஆம் நம்பர். தமிழ்ல சொல்லு. தமிழ்ல 1. இங்கிலீஷ்ல 1. இப்போ இது என்ன தமிழ்ல? தமிழ்ல 5. சபாஸ். இங்கிலீஷ்ல 5. சூப்பர். இது என்ன? இது வந்து ஓட்டை. என்னன்னு? சரி ரைட் விடு. சரி, ஓட்டை. ஓட்டை. இப்போ 1க்கு இங்கிலீஷ்ல 1ன்னு சொன்ன. 1ன்னு சொல்லிட்டேன். 5க்கு இங்கிலீஷ்ல 5ன்னு சொன்ன. ஆமாண்ணே ஆமாண்ணே. இப்போ இத நீ ஓட்டேன்னு சொல்லிட்ட. சரி சரி சரி. இந்த ஓட்டைக்கு இங்கிலீஷ்ல நேம் என்ன? என்ன நேம்னே? ஹோல். ஹோல். ஏய், இவ வேற மாதிரி சொல்றாடா கிறுக்கு முண்டை. நீங்க சொன்னதுதான். HOLL ஹோல். HOLL ஹோல். ஒரு இங்கிலீஷ் வைத்தர்ல இது நோஸ், இது மவுத், அதுக்கு கீழ என்ன சொல்லு? இது வந்து இயர்ஸ்டா. நெக்கடி இயர்ஸ்னா மயிரடி. அடிக்கிற வேலையில வச்சுக்காத. பெண்கள் கூட்டம் அதிகமா உட்கார்ந்திருக்காங்க. அவனை என் மேல கைய வச்சியனா என் சிங்கம் கிளம்புவாடா.
ஒரு ஆளு கிளம்பலையாடா அப்போ வேணாம் நீ கிளம்பணும் சும்மா கூட நான் பாத்துக்கிறேன் வடக்க இருக்க முண்டை உன் பெண்கள்னு சொல்ற உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு உன்கிட்ட பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறேன் உனக்காண்டி இருக்கிற 10 பெண்களாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அதையாவது கேளு பண்ணுவாங்கடா யாராவது ஒரு ஆளை குலவை ஓட சொல்லு உனக்கு ஆள் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் போடுங்க குலவை போடுங்க பொங்க வச்சு கும்மி பாட்டு போடி குலவை போடும்ல போடுங்க குலவை சேப்பாண்டி எந்திரிச்சு வா குலவை போட எங்க யாரு போடுறது குலவை இங்க நோத்தா புருஷன் போடுறீங்க நல்லா போடுறியடா குலவை யாரு அப்படி நினைக்காத என் சிங்கத்துக்கு சிங்க அப்ப செஞ்சா செய்வீங்க காலி பண்ண இருங்க மேடம் உங்களை அத விட மாட்டேன் எனக்கு பிடிக்காது உனக்கு வேலை நிறைய இருக்கு நீட்டா பேசணும் உன் தொகுதியை பிரிச்சு வச்சுக்க என்ன செய்வேன் என்ன செய்ய போற இன்னைக்கு பொட்டி அக்க போற வா டி வெண்ண மகளே வா மாட வேலை வாங்குமா 10 ரூபாய்க்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி 10 ரூபாய்க்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி கண்டிக்கரை வேட்டி கட்டி கச்சிதமா துணை இருக்கு 10 தரம் சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன் அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா என் பஞ்சவர்ணம் என் மேலதான் ஆசவில்லையா அது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா என் பஞ்சவர்ணம் என் மேலதான் நோக்கம் இல்லையா அது 10 ரூபாய்க்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து தார பக்கத்துல வாடி என்னடி அம்புட்டு ஒவ்வொன்னா கலட்டுற எதுக்கு ஓட்டோட பூனை கழட்டி வேண்டி வாய பாரு கிழிஞ்ச மணிப்பிரசு மாதிரி பண்ணி சூட்டு மாதிரி வாடி ஒண்ணு இன்னைக்கு விடுனாக்கு நானு சும்மா வா வாடி பாத்துக்கிறேன் இன்னைக்கு நீயா நானா அப்படியா பல்லாங்குழி யாடா வாடி அரட காத்து சேர்த்து என்ன நான் ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு செத்த முண்ட மாதிரி அடிக்கிறேன் ஒழுக்கமா அந்த போர்ஸ்ல ஆடணும் பல்லாங்குழி ஆடவாடி இரும்ப கொடுத்து தொலையா இங்க பிடிக்கிறானு என்கிட்ட ஒரு ஊதுகுழா இருக்கு புடியாத ஊதுகளை வந்து பிடிச்சிட்டாயா இந்த ஒன்னொன்னா ஒரு ஆட்டத்துக்கு ஒன்னொன்னா கரெக்டாடா இன்னும் 2 ஆட்டம் போடு பாவடை சட்டை கழிச்சிருவா அப்படியா அப்ப நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமா இப்படி ஆடுற ஆட்டத்தை திருப்பூட முக்குள்ள முண்டமா செலவு வச்சிருவோம் முண்டமா எது வர்ற பசங்க அதுல மோதட்டும்டா இவளை பார்த்தா கண்ணு வயிறுமையா இருக்கிற கண்ணு செவ்வந்தி பூ முடிச்சாச்சு
ஐயோ ஐயோ மசுர அவுக்குறா. சாயிரம் வேற ஐட்டத்தை பிடிக்க வர்றாடா. இங்க வா, எப்ப பாவடை கழட்டு வந்து பாக்குறேன். இங்க ஒரு கக்கு சுட்டுற விளக்கு போது மாதிரியே இருக்கு. ஐயோ அப்பா, ஐயோ நான் என்ன பண்ண போறேன் தெரியல. கிறுக்கு முடி ஆயிட்டாலே. வாடி பாத்துக்கிறோம் வா. லாலா கட சாந்தே கொண்டு குடிமை பிடிச்சி அடிக்கிற கிறுக்கு முண்டு. மூத்திரம் தெரிச்சிருச்சா? வெறி பிடிச்ச முண்டியா போயிட்டு நீ எதுக்கு முண்டை இங்க வாய் வச்ச? கண்டரக வாய் வச்சு விட்டு மூத்திர கவலை அடிக்குதா? அனுபவம் பேசுறான்டா. ஏ ராமதாஸ் மாமா, உண்மைக்கே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவளை கெட்டிக்கிற போறவே உண்மைக்குமே பாவமுங்க. 5 நிமிஷம் நம்மளால மேய்க்க முடியல. காலம்பரம் எப்படி மேய்க்கிறான்னு தெரியல. களி எவந்தல்ல விழுந்துச்சோ தெரியல. இருக்கட்டும், பாத்துக்கிருவோம். யாருதெல்லாம் என்னென்ன இருக்கோ. கபடியில என்ன பின்னாடி வா. கோலே இல்ல முண்டை எப்படி கோட்டை அடிப்ப? கோலாட்டம் ஆடுறதுக்கு அவன்கிட்ட இருக்கு சாமி. என்னங்க மாமா? இங்க வா. நீ மேடைக்கு வேணா நீனு நானும் பப்பு நானும் இருக்கலாம். உண்மைக்குமே நீ எனக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். நான் உனக்கு மையன். என்னடா வேணும்? என்னடா வேணும்? இது எனக்கு சித்தி வேணும். இல்ல என்னடா டேய், சித்தி சித்தின்னு நல்லா நொட்டிட்டு விட்டுறிய. அது நடிப்புங்க, இது துடிப்புங்க. வா சித்தி, மேடைக்கு வேணா அடிக்கலாம் சித்தி. சீனுக்குள்ள வேணா சித்தி மயன். சரி எப்படியாச்சும் நோட்டி விட. உங்ககிட்ட பால் கேட்க மாட்டேன். கூலிச்சாமிக்கு 500 ரூபா கொடுத்தா ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ஏன்? நீ வத்த மாடு முண்டுன்னு எனக்கு தெரியும். நீயே வட மாதிரி தானே வச்சிருக்க ராதா. ஏன்னா நேரம் ஒரு காலத்தி நேரத்தை ரொம்ப அனுசரிக்கணும். என்னங்க, அடுத்தடுத்த வேலை எல்லா பேருக்கும் கதை குணங்களா இருக்காங்க. பப்பு நினைச்சு ஒன்றும் பண்ணக்கூடாது. நமக்கு எது வாய்க்குதோ அதாவது அமைக்கணும். ஓகேவா? இதுவரை எந்த ஆம்பளையும் நான் பார்த்தது கூட கிடையாது. 16 பேர் செத்துருக்கேன். குழந்த நேரத்தில் இத்தனை போய் சொல்றாளடா. முதல்ல என் கற்பை உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்க போறேன். கற்பு இன்னும் இருக்கா? இன்னும்மாடா இருக்கு. உன்னைய முண்டக்க வெட்டிட்டாங்களடா. கற்பின் கண்ணகி அரசியே நான் தான் என்று. அதெல்லாம் சுச்சி பிண்டு வாடா. என்னப்பா கேக்குறா? தொட்டா ஒரு மாதிரியா வரும். குண்டிய பிடிக்காதடா நாரப்பையில. அங்கிட்டு போடா ஓரமா. முகரைய பாரு, பிடிக்கிறதுக்கு வேற இடமா இல்ல. கோவப்படாதீங்க மேடம். கதையின் சாராம்சத்துக்கு என்னங்க பண்ணி தொலைகிற. எனக்கு மாமா கல்யாணம் பண்ணி தப்பிச்சிருவோம் நம்மெல்லாம். அதனால எனக்கு மாமா இந்த கல்யாணம்னு ஒண்ணு, மேரேஜ்னு ஒண்ணு பண்ணி, ஆமாங்க, இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு முக்கியமான நாளை ஏற்படுத்துவாங்களே, அது என்ன நாளுன்னு? சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் அதான் குடிச்சிருப்பியா? அப்புறம் என்ன சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவு. ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் செவ்வள சேர்த்து விட்டுருவேன். ஏன் உனட்ற சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட்டா? எஸ். போங்க மாமா. என்ன என்னமோ முதல்ல கொண்டாட போற மாதிரி நினைக்கிறீங்க. மாடு மேய்க்கும் போது 50 தடவை செஞ்சிருக்கு. அப்படி வாங்க மாமா. மதனு புது வண்டி என்கிட்ட செக்கே நெட்ட கொடுத்துட்டாங்கடா. ஒரு விஷயம் மாமா, வண்டியை வாங்கலாம், அதை ஓட்டாமே வச்சு பாத்துக்கிட்டுக்கலாமா? அடே மதனு, இந்த வண்டி எத்தனை இடத்துல எப்சி குட்டாயின்னு தெரியலடா. ஆமாங்க மாமா. எப்படியா இருந்தாலும் சரியா ரிப்பேர் பார்த்து உங்கள்கிட்ட தான் வந்திருக்கு. உங்களுடைய தலையெழுத்து அதுதான். புகத்தள்ளதுன்னு கேள்விப்பட்டேன். இல்லங்க மாமா, யாரும் பூதி வச்சிருக்காங்க. நெஞ்ச தொட்டு பார். அது ராதா செல்வி, ராதா செல்விண்டே சொல்லும். அப்படியே கீழே மணியை கட்டி சொல்லுவீங்க. விளக்கமா இருப்பிச்சு வருமா? சொல்லுங்க மாமா. இவன் காதல சொல்றேன். ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கலாம்னு தலையெழுத்து அது. ஓகேவா? ஓகே. சரியா? சரி.
நாசமத்து போறவன் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்ணனியே உறுத்தாய கனதவோ உருவோ கண்ணுக்குள்ள இருக்கு உங்க காதல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. அதே மாதிரி என்னுடைய காதல். சொல்லுங்க பாக்க. கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களே? நான் நீக்கிற கொரோனா கையை விட. ஆமணி பாரு வித்துறாதரா மாப்பிள்ள ஒழுக்கமா இரு. பாக்காத அந்த பிள்ளைய பாத்துறாத. கருப்பு சாமின்றத ராதா செல்வின்னு மாத்திடுவாங்க. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே வளையல் நட்டு வயச தொட்டு வளர்க்கிறடி நீனே மந்தார செடி ஓரத்தில மாமன் நடக்கிற பாரத்தில மானே மருதானே போசடா மானே மருதானே போசடா
முடி வச்சு மறைச்சு வச்ச காத்தடிச்சு பழகு போனது பாடி வச்சு படிச்சு வச்ச